ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சஸ்தமன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ESP32 கேம் மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து ஒரு கேமரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். இந்த கேமராவை எனேபிள் பண்ணி இதில் வரக்கூடிய ஃபுட்டேஜை நம்ம ஒரு வெப் சர்வரில் பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப் சர்வரில் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற இன்னைக்கு வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேச வேண்டாம், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ESP32 கேம் மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு TTL கன்வெர்ட்டர் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டு டிரான்சிஸ்டர் லாஜிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த ESP32 கேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் எந்த ஒரு மைக்ரோ USB போர்ட்டுமே இருக்காது நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் வேணும், அப்போ தான் கோடு வந்து அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் வேர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த TTL கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நமக்கு பேக் சைடில் மொத்தம் 5 பின் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 வோல்ட் கிரவுண்டு, RxTX. ஓகேங்களா? இன்னொன்று 3.3 வோல்ட். நம்ம வந்து இதில் 5 வோல்ட்டில் தான் நம்ம ஆப்ஷன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ESP32 எனேபிள் பண்ணுறது 5 வோல்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் ஜம்பர் வேரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்வெர்ட்டரில் 5 வோல்ட் கிரவுண்ட் 2 ஜம்பர் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கேம் போர்டில் வந்து பாருங்கள் 5 வோல்ட் கிரவுண்ட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் டேரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிரவுண்ட் மட்டும் தான். நெக்ஸ்ட் நமக்கு இந்த கன்வெர்ட்டரில் RxTX இருக்குது. RxTXயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது இந்த கன்வெர்ட்டரில் நமக்கு வரக்கூடிய இந்த கன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய RX ரிசீவர் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESP32 கேமில் நம்ம TXாக கொடுக்கணும். ஓகேவா? இது டிரான்ஸ்மிட் தான் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா U0Tன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது டிரான்ஸ்மிட்டு, இதில் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த கன்வெர்ட்டரில் TX இருக்கு இல்லையா, இது டிரான்ஸ்மிட்ரு. இது டிரான்ஸ்மிட் பண்ணதை நம்ம இந்த ESP கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணணும். ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரில் வந்து கொடுக்கணும். ESP U0OR இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த ESP32 நம்ம வந்து ஃப்ளாஷ் மோடில் எனேபிள் பண்ணணும். அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜம்பர் ஒயர் வந்து தேவைப்படும். அதாவது இந்த கேமில் GPIO 0 இருக்குது பார்த்தியா, அதில் ஒரு ஜம்பர் ஒயரை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பின்னை அதுக்கு பக்கத்துலேயே டெர்மினலில் ஒரு கிரவுண்ட் ஆப்ஷன் இருக்கா, இதில் கிரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம ஃப்ளாஷ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃப்ளாஷ் மோடில் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் கோட் அப்லோட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக் பண்ண இந்த ESP32 வித் TTL கன்வெர்ட்டர் ஹார்ட்வேர் கனெக்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட சர்க்யூட் டயக்ராம் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ESP32 கேம் போர்ட்னா என்ன, இதோடைய ஃபீச்சர் என்ன, இதெல்லாம் எங்கே பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த TTL கன்வெர்ட்டர் உங்ககிட்ட இல்ல அப்படின்றப்போ ஆர்டினோ ESP32 826 வச்சு எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு வீடியோல இந்த ESP32 TTL கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்ல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ண வேண்டாம். ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர்லயே வெப் சர்வர் கனெக்ட் பண்ற மாதிரி ESP32 ப்ரோக்ராம் இருக்கு. அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா ஆர்டினோ ஐடியில ஃபைல்ஸ் அப்படின்றது போங்க, ஃபைல்ஸ்ல எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள்ல போயிட்டு கீழே ESP32ன்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸாம்பிள் லைப்ரரி இருக்கும். அதுல ESP32ல போனீங்கன்னா கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேமரா வெப் சர்வர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நியூ பேஜ்ல ப்ரோக்ராம் வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேஜுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல நீங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். இப்போ இதுல நமக்கு தேவையான லைப்ரரி என்ன அப்படின்னா ESP_camera.h ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி GitHubல இருக்கு, நீங்க நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க டிஃபைன் பண்ணிருக்க பின் வந்து பாருங்க கேமரா மாடல் ESP ஹைன்னு இருக்கு. பட் ஆனா நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கேம் வந்து பாத்தீங்கன்னா AI திங்கர் மாடல். ஏன்னா AI தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபைன் பண்ண பின்னை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றக்கூடிய AI திங்கர் என்ன கீழே இருக்கு பாத்தீங்களா, கேமரா மாடல் AI திங்கர், இதை வந்து பாத்தீங்கன்னா அன்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அன்கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இந்த போர்டுக்கு வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா SSID. இப்போ நம்ம இதை வெப் சர்வர்ல கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ்ல வைஃபை மூலமா. இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோட நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க ஹாட்ஸ்பாட் நேம். பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோடைய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வேற எந்த சேஞ்சும் வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்டை செலக்ட் பண்ணிடுவோம். டூல்ஸ்ல AI திங்கர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அது எப்படின்னா ESP32 ஆர்டினோ அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா AI திங்கர் ESP32 கேம் இருக்கும். இந்த கேமை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து போர்ட்டை செலக்ட் பண்ணோம். இப்போ COM3. ஓகேங்களா? ஓகே, நான் COM3 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். A few inches later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எங்க ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க, எனக்கு டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஃபிளாஷ் மோட்ல எனேபிள் பண்ணோம் பாத்தீங்களா, அதாவது இந்த GPIO 0வையும் 1ஐயும் கிரவுண்ட் பண்ணோம் பாத்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா
ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் போயிட்டு சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாட் ரேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ESP32 கேமில் வந்து பாருங்கள் ஒரு ரீசெட் பட்டன் சுவிட்ச் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சீரியல் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங்னு வரும். ஒய்ஃபைல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IP அட்ரஸ் வந்து கெட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு கனெக்டிங்னு வருது. இப்போ நான் வந்து எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு IP அட்ரஸ் வந்துருக்கா. நான் இங்கே இந்த IP அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஏதோ ஒரு இன்டர்நெட் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் டேரெக்டாக க்ரோம்லேயே வந்து எனேபிள் பண்ணுறேன். இது க்ரோம்லேயே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த OV2640 செட்டிங்கோடைய வெப் சர்வர் வந்து இதுதான். ஓகேங்களா, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும். கீழே வந்து பாருங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் மாடியூல் இருக்கா. இந்த கேம் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ இதோடைய ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்வர்லேயே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 128/110/4 கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் இதோடைய ரெசல்யூஷன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் வந்து என் ஃபேஸ் வந்து தெரியுது. இப்போ நான் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது காட்டுறேன் பாருங்கள். ஓகே, லைட் எரியுது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் விசிபிள் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது, குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சர்வரில், நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துடலாம். இப்போது நீங்கள் எல்இடியோடைய இன்டென்சிட்டி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃபேஸை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசல்யூஷன் கம்மி பண்ணிட்டேன். ரெசல்யூஷன் கம்மி பண்ணால் தான் ஃபேஸ் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னேஷன் ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து அதில் வந்து ரெகக்னைஸ் ஆகிறது பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஸோ ஃபேஸ் வந்து டிடெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையும் பார்க்கலாம். அது எப்படின்னா இங்கே கெட் பண்ண IP அட்ரஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து க்ரோம்லேயோ இல்லை கூகுள்லையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இந்த சர்வர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் வெப் சர்வரில். ஓகேங்களா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சேம் அதே போல் அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதுலையும் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் வந்து ரெகக்னேஷன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் இருக்கா, இதை நான் வந்து என்ன ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் இதில் டிஸ்பிளேல வந்து பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஷோ பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த கேமராவுடைய லென்த் வந்து கேமரா கேப்சர் எது வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த ஃப்ரேம் சைஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இப்போ நான் வந்து ரெசல்யூஷனை இதில் கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ESP32 கேமை வச்சு லைவ் ஸ்ட்ரீம் எப்படி நம்ம மொபைலே பார்க்குறது அப்படின்ற வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ESP32 எப்படி கேமரா எனேபிள் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபேஸ் ரெகக்னேஷன் மூலிமா அட்டண்டன்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றது இதை வச்சு நிறைய விதமான ரோவர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அப்கமிங்கில் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ 1 by 1 வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதே போல் மறக்காம சேனலை ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சிஸ்டம்.